அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 2026இல் கேதுவால் பாதிக்கப்படும் 5 ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் கேதுவுடைய மாற்றத்தினால் சில ராசிகளுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இந்த ராசியில் உங்கள் ராசி இருக்கிறதா என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜோதிட சாஸ்திரப்படி நிழல் கிரகமாக குறிக்கிடப்படும் கேது கிரகத்தின் ஒவ்வொரு அசைவும் முக்கியமான ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அசுப கிரகங்களில் ஒன்றாக குறிக்கப்படும் இந்த கேதுவின் பெயர்ச்சி பலருக்கும் அச்சத்தையே கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படும். 2026ஆம் ஆண்டு முழுவதும் சிம்மராசியில் சஞ்சாரம் செய்யும் கேது குறிப்பிட்ட சில 5 ராசிகளின் வாழ்க்கையில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் எந்தெந்த ராசிகள் என தெரிந்து வைத்து கொண்டு செயல்படுவது முக்கியமாக சிறப்பம்சமாக இருக்கிறது. முதலாவதாக மேசராசி. மேசராசியினர் 5வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் கேது கல்வி சார்ந்த விஷயங்களில் பின்னடைவை கொண்டு வருகிறார். அந்த வகையில் உங்கள் குழந்தையின் கல்வி சார்ந்த விஷயங்கள் எதிர்மறை பதில்களை அளிக்கும். தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. போட்டித் தேர்வுகளில் தோல்வியை தழுவார்கள். அடுத்து என்ன செய்வது என புரியாது குழம்பி தவிக்கும் நிலை உண்டாகும். குடும்ப உறவுகளுக்கிடையே அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் வந்து செல்லும். மன அமைதி பாதிக்கப்படும். அலைச்சல் மற்றும் பதற்றமும் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. மேச ராசியை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு அதிர்ஷ்டம் நிறைந்த ராசியாக இருந்தாலும் கேதுவினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதனால் சற்று பின்னடைவை ஏற்படுத்த அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏதாவது ஒரு செயலை தீமையாக தேர்ந்தெடுத்து செயல்படுத்தி விட்டீர்கள் என்றால் அவ்வளவுதான் உங்கள் அதிர்ஷ்டம் அனைத்தும் கேதுவால் பாதிக்கப்படும். அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள். ரிஷபராசினர் 14வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கேது பயிற்சி ரிஷபராசினர் சொத்து சார்ந்த வழக்குகள் பிரச்சனைகளை அதிகரிக்க செய்கிறார். பூர்வீக சொத்து கிடைப்பதில் தாமதம் உண்டாக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. உங்கள் உரிமையான சொத்துக்களை பெறுவதில் சிரமங்களை உண்டாக்கும். உங்களுக்கு இந்த ஆண்டு பண செல்வாக்கு அதிகமாக வர இருக்கும். ஆனால் கேதுவின் தலையீட்டால் சற்று அமைதியாக சற்று தாமதமாக வர வாய்ப்பு இருக்கின்றன. அண்டை வீட்டாருடன் காணப்படும் நிலப்பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றன. உடன் பிறந்தவர்களிடையே தேவையற்ற மனஸ்தாபங்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். உங்கள் வருமானத்தை பாதிக்கும் விஷயங்கள் தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். காதல் உறவில் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும். விரிசல் உண்டாகும் வாய்ப்புகள் காணப்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக எந்த செயலை தொட்டாலும் சற்று அமைதியாக செயல்பட வேண்டும். ஏதேனும் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் அவ்வளவுதான், அனைத்தும் உங்களுடைய நஷ்டத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். சற்று நிதானத்துடன் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கான வாய்ப்பு அதிகப்படியான கிடைக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசியினர் வாழ்க்கையில் தேவையற்ற செலவு அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்கின்றன. ஒரு கிரக நிலை மாற்றமாகவே இது பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்காரர்களும் ஜாதகத்தில் 12வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கேது பயிற்சி கன்னிராசி கொண்டவர்களின் மருத்துவ செலவுகளை அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்கள் உங்கள் சேமிப்பை குறைக்கும். குடும்ப உறவுகளுடன் காணப்படும் மனஸ்தாபங்கள் உங்களை தனிமையில் இருக்க தூண்டும். இரவு உறக்கத்தை பாதிக்கும். மன அழுத்தத்தை அதிகரிக்கும். சிறு தொழில் முனைவோர் மற்றும் தங்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளை எதிர்பார்க்கலாம். முக்கியமாக கன்னிராசியை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளை சற்று குறைத்தீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. ஜாதகத்தில் 12வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கேது உங்களுக்கு சற்று மருத்துவ செலவுகளை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றன. ஆகமையால் உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது மனதையும் உடலையும் உள்ள தூய்மையோடு வைத்துக்கொண்டு எந்த பிரச்சனைகளில் ஈடுபட்டாலும் சற்று வாயடக்க வேண்டும். முக்கியமாக குடும்ப உறவுகளுடன் காணப்படும் மனஸ்தாபங்களை அமைதியுடன் கடந்து சென்றீர்கள் என்றால் உங்களுக்கே வெற்றி நிச்சயமாக இருக்கும். சற்று இரவு உறக்கத்தை பாதிக்க அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதனால் அமைதியுடன் செயல்பட்டீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. பரம்பொருள் சிவபெருமானை பிரதோஷ காலங்களில் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அனைத்தும் படிப்படியாக விலகும். குறிப்பாக நீங்கள் பைரவரை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும்.
அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசியின் கொண்டவர்கள் ஜாதகத்தில் 9வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கேது பயிற்சி தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில், அதாவது வேலை வாழ்க்கையில் பெரிய தடைகளை கொண்டு வந்து பெரிய பொருட்செலவை ஏற்படுத்துகிறார். குறிப்பாக வர்த்தகம், ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் மற்றும் தங்கள் தொழிலில் பெரும் அடியை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன. அதாவது நீங்கள் அமைதியுடன் செயல்பட வேண்டும். குறிப்பாக பெரிய ஏற்றுமதி, பெரிய முதலீடு செய்ய நினைத்து கொண்டிருப்பவர்கள் சற்று உங்களுக்கு தெரிந்த வேலையில் மட்டுமே செய்ய வேண்டும். தெரியாதவற்றில் முதலீடு செய்ய வேண்டாம். அனைத்து எதிர்மறையான பலன்களை அளிக்கும். அதாவது செய்யும் முதலீடுகளுக்கு அதிகமான செலவுகளை உண்டாக உங்கள் பணம் நிலை கடுமையாக மோசமடையும். மோட்டார் சைக்கிள் பயணங்கள் விபத்துக்களை உண்டாக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு காணப்படலாம். குடும்ப வாழ்க்கையில் உங்கள் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் சீர்குலையலாம். ஆகவே அமைதியுடன் செயல்பட்டீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கே நல்லபடியாக நடைபெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. எந்த பிரச்சனையாக வலுப்பெற்றாலும் அதற்கு நீங்கள் கோபம் என்ற தீனி போடாமல் அமைதியை மட்டுமே பார்க்க வேண்டும். எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று நினைத்து கொண்டு மனதில் அமைதியுடன் செயல்பட்டீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கே நல்லபடியாக நடைபெறும். அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள். கும்பராசியில் 7வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு கிரக நிலைய மாற்றமாக எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த இந்த மாற்றமானது உங்கள் திருமண வாழ்க்கையில் தடைகளை உண்டாக்கும். விரைவாக கைகூட இருந்த திருமணம் சற்று தள்ளிப்போக்க அதிகப்படியான கேதுவால் வாய்ப்பு இருக்கின்றன. குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் பிரச்சனைகள் மற்றும் மனஸ்தாபங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றன. குடும்பத்தினுடைய பணப்பிரச்சனைகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகளும் அதிகரிக்கும். குடும்ப தொழில் செய்து வரும் நபர்கள் உறவினர்கள் தலையீட்டில் காரணமாக பணிகளில் முழுமையான ஈடுபாட்டை வெளிப்படுத்த முடியாமல் தவிப்பீர்கள். குறிப்பாக கும்பராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு எந்த தொழில் செய்தாலும் சற்று உங்களுக்கு தெரிந்த தொழில் மட்டுமே செய்து கொண்டு அமைதியுடன் இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.